தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் உள்ளிட்ட அக்கட்சியின் உறுப்பினர்கள் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்தனர். மலையக மக்கள் எதிர்கொள்கின்ற கல்வி, வீடு மற்றும் காணி பிரச்சினைகள் குறித்தும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அந்த அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு விசேட கவனம் செலுத்தினார். மேலும் மலையக பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு தகுதியான தமிழ் மொழி மூல ஆசிரியர்களை விரைவாக ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பாகவும் இச்சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான பி. திகாம்பரம், வி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் பலர் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் கப்பல்கள் இந்த மாதம் தாமதமின்றி நாட்டுக்கு வருகை தரும். எரிபொருள் விநியோகத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாதென இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தொடர்ந்து தெரிவிக்கையில், எரிபொருள் கொள்வனவு குறித்து ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். தற்போது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கான எரிபொருள் கப்பல்கள் பெரும்பாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இலங்கை எரிபொருளை இறக்குவதற்கு பிரதானமாக 2 துறைமுகங்கள் மட்டுமே உள்ளன. எனவே ரஷ்ய நிறுவனத்திடமிருந்து பெறப்படும் எரிபொருள் கப்பல் அத்தகைய இடத்திற்கு வரக்கூடிய திகதிகள் மற்றும் தொழில்நுட்ப விடயங்கள் குறித்து தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கு யுத்தத்தின் தற்போதைய சூழல் மிகவும் தீவிரமானது மற்றும் எதிர்வு கூற முடியாதது. தற்போதைய கடினமான சூழ்நிலையை சமாளிக்க முதலில் இந்த போரை நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். இது நிறுத்தப்படாவிட்டால் நம் அனைவருக்கும் இன்னும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். தரைவழி தாக்குதல் போன்ற சூழல் ஏற்பட்டால் இந்த போர் இன்னும் பல இடங்களுக்கு பரவும். இது யாருக்கும் நல்லதல்ல என்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரே ரூடென் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர் மற்றும் புத்திஜீவிகளுடன் நடத்திய அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையுடனான உறவை எப்படி ரஷ்யா பார்க்கிறது என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி கேட்டார். அதற்கு பதிலளித்த பிரதி வெளிவிவகார அமைச்சர், இலங்கையுடனான எங்களது உறவை நாங்கள் பெரிதும் மதிக்கின்றோம். அண்மைய கோவிட் பெருந்தொற்று மற்றும் தற்போதைய உலகளாவிய நெருக்கடிகள் எங்களது வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த ஆண்டில் இருதரப்பு வர்த்தகத்தில் ஒருவித சரிவை கண்டோம். ஆனால் இது ஒரு தற்காலிகமான பின்னடைவு தான். இதை நாம் மாற்றியமைக்க வேண்டும். ரஷ்ய சுற்றுலா பயணிகள் இங்கு பணத்தை கொண்டு வராமல் தங்களது வங்கி அட்டைகளை எளிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நம்பகமான கட்டண முறையை உருவாக்கினால் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றார். நெருக்கடியிலிருந்து மக்களை காப்பாற்றும் பொறுப்பு அரசிடமே காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பில் குறித்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நாளுக்கு நாள் நாட்டு மக்களின் பாதுகாப்பின்மை அதிகரித்து வருகிறது. எண்ணெய் விலை மற்றும் மின்சார கட்டணம் மீண்டும் அதிகரிக்கப்படவுள்ளன. இதனால் 2,20,00,000 மக்கள் கடுமையான அழுத்தத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகி வருகின்றனர். சமூகத்தில் ஆபத்தான நிலையில் உள்ள குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் தாய்மார்களுக்கென விசேட வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். யூனிசெஃப் அமைப்புடன் உடனடியாக கலந்து ஆலோசித்து விசேட நலன்புரி திட்டம் ஒன்றை ஆரம்பிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். அரசாங்கம் சர்வதேச நிதி நிறுவனங்களின் அடிமைகளாகாமல் உடனடியாக மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் எவ்வளவுதான் கூறினாலும் கடுமையான உரப்பற்றாக்குறை ஏற்படுவதால் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு கலந்தாலோசித்து நெல், சோளம், தேயிலை உள்ளிட்ட அனைத்து பயிர் செய்கைகளுக்கும் தேவையான உள்ளீடுகளை வழங்கும் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள். தற்போது விதைகளுக்கு தட்டுப்பாடு எழுந்து காணப்படுகின்றன. யூரியாவிற்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுகிறது. விவசாயிகளுக்கு தேவையான எரிபொருள் கிடைத்த பாடில்லை. சில நாட்களில் சிறுபோக பருவம் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது. இதற்கு தேவையான எரிபொருள் உரியவாறு விவசாயிகளுக்கு கிடைத்த பாடில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஆழ்கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் 6 சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகிலிருந்து 620 கோடி ரூபாய் ஹெராயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. வெண்ணப்புவ பகுதியிலிருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்ற மீன்பிடி படகு ஆழ்கடலில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கடற்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. கடற்படை புலனாய்வு பிரிவு வழங்கியிருந்த தகவல்களுக்கு அமைய கடற்படையினரின் நீண்ட தூர கப்பல் பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினர் சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து சந்தேகத்திற்கிடமான மீன்பிடி படகை கைப்பற்றியிருந்தனர். போதைப் பொருளுடன் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நேற்று காலை திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடன் குறித்த படகிலிருந்து மீட்கப்பட்ட 298 பொதிகளிலிருந்து 300 கிலோகிராமுக்கும் அதிகளவான ஹெராயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கடற்படையினரின் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த மீன்பிடி படகில் பயணித்த 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர்.
எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள புலமை பரிசில் உயர்தரம் மற்றும் 2026 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகளை ஒதுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட திகதியிலே நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் இலியனகே தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2026 ஆண்டுக்கான பரீட்சை திகதிகள் அறிவிக்கப்பட்டதாகவும் அதற்கமைய மாணவர்கள் அந்தந்த திகதிகளுக்கு ஏற்ப தமது கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். பல்வேறு காரணங்களினால் பரீட்சை காலப்பகுதிக்குள் மாற்றமடைந்ததால் கடந்த காலங்களில் மாணவர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் அதன் காரணமாக இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட திகதியிலேயே பரீட்சைகளை நடத்த எதிர்பார்ப்பதாகவும் இந்திகா குமாரி மேலும் தெரிவித்தார். இதேவேளை 2025 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சையின் செய்முறை பரீட்சைகள் ஏப்ரல் 22 முதல் 30 தேதி வரை நடைபெறவுள்ளதுடன் தற்போது முதற்கட்ட மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நேற்று முதல் 2ஆம் கட்ட மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இங்கு மேலும் தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் 30 தேதி முதல் 3ஆம் கட்ட மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதன்படி 2026 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை அக்டோபர் மாதம் 9 தேதியும் உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10 தேதியும் மற்றும் சாதாரண தர பரீட்சை டிசம்பர் மாதம் 8 தேதியும் நடத்தப்பட உள்ளன. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் நாளை காலை 8 மணி வரை 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளது. சட்டவிரோத இடமாற்றங்களை கண்டித்து நாடளாவிய ரீதியில் உள்ள அரச வைத்தியசாலைகளில் குறித்த அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடந்ததாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்தது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறித்த பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த செவ்வாய்க்கிழமை 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டது. இருப்பினும் தங்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படாததால் இன்றும் தங்களது அடையாள வேலை நிறுத்தத்தை தொடரப்போவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் ஷமில் விஜயசிங்க தெரிவித்தார். இந்த வேலை நிறுத்த காலத்தில் அவசர மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கான சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் ஷமில் விஜயசிங்க மேலும் தெரிவித்தார். රජයේ ඉපිරිසාලෙක ඉපදිලා රජයෙන් ඉගෙනගෙන රජයේ බදු මුදල් වලින් වෛද්‍යවරයෙක් වෙලා වෛද්‍යවරු හිතන්න ඕනේ තමන්ගේ හෘද සාක්ෂියට එකඟව තමන් කරන දේ හරිද නැද්ද කියන එක. ඉතින් අවුරුදු ගාණක් තිස්සේ ඉවරයක් නැහැ හැම වෙලාවෙම කරන්නේ රෝගීන් අපේට තියාගෙන සමහරවිට මරණයක් දෙකකට අද වග කියන්න වෙයි මේක. ඒ වගේ තත්ත්වවල මිනිස්සු ඉන්නවා. බොහොම අමාරුවෙන් මේ වෙලාව හුස්ම ගන්න මිනිස්සු ඉන්නවා. ඒ වෙනුවෙන් මොකද්ද ගන්න පියවර? මේක හැම කෙනෙකුටම වගකීමක් තියෙනවා. මේ ප්‍රශ්නේ පුළුවන් තරම් ඉක්මනට අද මේ තියෙන සායනය අදම මේක කරන්න පුළුවන් තත්ත්වෙට මේ ප්‍රශ්නේ විසඳෙනවා නම් මේකට වගකීතු හැම කෙනෙක්ම මේක දිහා හොඳට බලලා මේ ප්‍රශ්නේ විසඳලා දෙන්න කියලා තමයි අපිට කියන්න තියෙන්නේ. පොඩි මිනිස්සයා තමයි කැලෙන්නේ ලොකු මිනිස්සයාට ඕන දේ සල්ලි වලින් කරන්න පුළුවන්. ලෙඩ කී දෙනෙක් මැරෙයිද කවුද දන්නේ? රස්තියාතු ඉතින් දැන් මේ බස් වලට සල්ලිත් නැතුව මෙච්චර දීගෙන මේ එන්නේ මේක පාන්දර කීයේ ඉඳලා ඇවිල්ලාද මේ? අහිංසක මිනිස්සු තමයි දැලෙන්නේ. වෙන කියන්න දෙයක් නැහැ ඉතින්. මම ඊයේ රෑ 12 විතර පාන්දර දෙකට දිනවා බස් එක. හොඳයි කියලා කියන්නත් බෑ නරකයි කියලා කියන්නත් බෑ. මේක වෙලා තියෙන්නේ. අජේත් එක්ක කියන්න බෑ තුසුන් මාත්‍රාත් එක්ක ඒගොල්ලෝගේ අඩුපාඩු ඒගොල්ලෝන්ට විතරනේ දන්නේ. අසාධාරණයි. ඉතින් අපි ලෙඩුනේ. ඒ හින්දා ඉතින් අපිට කරදරයි. අපිට බෙහෙත් බොන්න තියෙනවා. ඉතින් බෙහෙත් නතර කරපුවාම අපි ආයෙත් ලහපව ලෙඩ වෙනවා. ඒකයි තියෙන ප්‍රශ්නේ මෙතන. මොනවා කරන්නද ඉතින් අපි දුප්පත් අපි තමයි ඉතින් අපි පැත්තෙන් මොකක් කරන්නේ. බස් වලට බොහොම අමාරුවෙන් වේදම් කරගෙන හොයාගෙන එනවා. ඉතින් වැඩක් නැහැ ඉතින්. මේක පිළිගන්න ඕනේ. රජයේ ඇට් එකක් නෙවෙයි. ඕනම වෘත්තියකදී අපි ඕත් කරනවා. ඒ ඕත් එක ඒගොල්ලෝ පිළිගන්නවා. එහෙම නැතුව එක තැන රැඳී ඉන්න එක සාධාරණ නෑ. මොකද අනිත් දොස්තරලා බලාගෙන ඉන්නවා පිටපොළත් වල වැඩ කරන ඒගොල්ලන්ට කොළඹට එන්න අවශ්‍යතාවය තියෙනවා. ඒගොල්ලන්ගේ දරුමල්ලු ඉන්නවා ඒ අවශ්‍යතාවයන් ඒගොල්ලොත් අලිකන්නේ. ඒගොල්ලෝ විතරක් නෙමෙයි. මේ මිනිස්සුන්ට වැඩ කළත් එකයි නැකොලත් එකයි ලෙඩු මනත් එකයි හිටියත් එකයි. පඩියම්බි. ඕවා අසාධාරණයි. ස්ථානේ මාරු ඉල්ලට තමයි. ඒක අතින් බලුවම ඒව හරි විදිහට කරලා දෙන්නත් ඕන. அனைத்து முதியோருக்கும் பாதுகாப்பு, சுதந்திரம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், போக்குவரத்து வசதி மற்றும் ஆன்மீக நல்வாழ்வை உறுதிப்படுத்தும் ஒரு வாழ்க்கையையும் முதியோர்களின் உரிமைகளை பாதுகாக்கப்படும் ஒரு சமூகத்தையும் உருவாக்க வேண்டும் எனவும் அது அரசாங்கத்தினதும் சமூகத்தினதும் பொறுப்பாகும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். நவீன வசதிகளுடன் கதிர்காமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட சில்வர் ஏஜ் சென்டர் முதியோர் பராமரிப்பு பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜூம் ஊடாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வு நேற்று முன்தினம் செட்சிரிபாய புதிய கட்டிடத்தில் அமைந்துள்ள கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சில் நடைபெற்றது. இதன்போது முதியோர்களுக்கான நிறுவன ரீதியான பராமரிப்பை வழங்கும் நிலையங்களை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான கட்டளைகள் மற்றும் வழிகாட்டல் வரைபினை முதியோர்களுக்கான தேசிய சபையின் பிரதிநிதிகள் பிரதமரிடம் கையளித்தனர்.
ஏர்பஸ் விமான கொள்வனவின் போது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் பிணை கோரிக்கையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதற்கான விசேட காரணங்கள் எவையும் முன்வைக்கப்படவில்லை என குறிப்பிட்ட நீதவான் சந்தேக நபரான கபில சந்திரசேனவை ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளின் சமர்ப்பிப்புகளை ஆராய்ந்த கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதர்கம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஏர்பஸ் விமான கொள்வனவின் போது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவத்தில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் புதல்வர் ஷமீந்திர ராஜபக்ச மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க ஆகியோரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று திறந்த பிடியாணை பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்த வேண்டுகோளை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதர்கம இன்று தனது தீர்மானத்தை அறிவித்து இந்த பிடியாணைகளை பிறப்பித்தார். இந்த உத்தரவை இலங்கையின் அனைத்து விமான நிலையங்களுக்கும் அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டதுடன் சந்தேக நபர்கள் இலங்கைக்கு வருகை தந்தால் அவர்களை கைது செய்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அறிவிக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கும் கட்டளையிட்டார். தரப்படுத்தப்பட்ட பெறுமதிசேர் வெட் வரிப்பட்டியல் முறையை நடைமுறைப்படுத்துவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இறைவரி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட இந்த வரிப்பட்டியல் முறையை நடைமுறைப்படுத்தும் திகதி 2026 ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்க இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலுக்கான திருத்தம் விரைவில் வெளியிடப்படும் என ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இந்த சீர்திருத்தம் ஆரம்பத்தில் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவிருந்தது. எவ்வாறாயினும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் பெறுமதிசேர் வரிக்காக பதிவு செய்துள்ள வணிகங்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அதன் அமுலாக்க திகதி முதலில் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீண்ட காலமாக நிலவும் முரண்பாடுகளை நீக்குதல், வரி இணக்கப்பாட்டை வலுப்படுத்தல் மற்றும் நாட்டின் பரந்த டிஜிட்டல் வரி விதிப்பு சாலை வரைபடத்திற்கு ஆதரவளித்தல் ஆகியவற்றை புதிய முறை நோக்கமாக கொண்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சு புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையானது அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், கோட்ட மட்ட பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், பரிவினாதிபதி தேரர்கள் மற்றும் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சால் இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட 2016 ஏப்ரல் 29ஆம் தேதி இடப்பட்ட சுற்றறிக்கையில் உள்ள அறிவுறுத்தல்களுக்கு மேலதிகமாக இந்த சுற்றறிக்கைகளில் உள்ள விதிமுறைகள் இனி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தண்டனையாகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் எந்த குழந்தையும் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ துன்புறுத்தப்படக்கூடாது என்றும் எந்த நிலையிலும் எவ்விதமான உடல் ரீதியான தண்டனையும் விதிக்கப்படக்கூடாது என்றும் தவறு செய்பவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. தென்னிலங்கையின் பிரபல அரசியல்வாதியான முன்னாள் அமைச்சர் மஹிந்த விஜயசேகர இன்று காலை காலமானார். காலமான போது அவருக்கு வயது 83 ஆகும். மாத்தர கொடப்பிட்டியவில் எல்டிடி அமைப்பினால் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் காயமடைந்து நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மஹிந்த விஜயசேகர முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் தந்தையாவார். 2008ஆம் ஆண்டில் தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சராக பணியாற்றிய அவர் 2001 தொடக்கம் 2004 காலப்பகுதியில் மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சராகவும் பதவி வகித்தார். இறுதியாக ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு தெரிவான அவர் 20 ஆண்டுகளுக்கு மேலான தனது அரசியல் வாழ்க்கையில் பல அமைச்சு பதவிகளை வகித்துள்ளார். கனடிய தூதுவர் இஸ்பெல்லா மார்டின் அவர்களை கனடா இல்லத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தூதுக்குழு சந்தித்து உரையாடியுள்ளது. அரசியல் குழு உறுப்பினர்கள் பர்னிதரன், பரத் அருள்சாமி ஆகியோரும் கலந்து கொண்ட இச்சந்திப்பு பற்றி கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்ததாவது: இறுதிக்கட்ட போர்க்காலத்தில் கொழும்பு தெருக்களில் திரிந்த வெள்ளை வேன் கடத்தல்களுக்கு எதிரான எனது போராட்டத்தின் போது எனக்கு தஞ்சம் தந்த பழைய இல்லம் கொழும்பிலுள்ள கனடா இல்லமாகும். இன்றைய எமது கூட்டணியின் நலிவுற்ற மலையக மக்கள் சார்ந்த போராட்டம் தொடர்பிலும் எடுத்து கூறினோம். மலையக தமிழரில் கூலி தொழிலாளர் ஒரு சிறு பிரிவினர் மட்டுமே. ஆகவே மலையக தமிழரின் அனைத்து பிரச்சினைகளையும் தொழிலாளர் பிரச்சினையாக சுருக்குவது முறையற்றது. தொழிலாளர் தொகையாக 1 லட்சம் பேர் மட்டுமே. இன்று இன அடையாளம் கொண்ட 15 லட்ச சிறுபான்மை தேசிய இனமாக மலையக சமூகம் வளர்ந்துள்ளது. இன்று முழுமையற்ற குடியுரிமை, நவீன அடிமைத்தன அறிகுறிகள் ஆகிய அடிப்படை கவலை கூறிய நிலைமைகளில் நமது மக்கள் தோட்ட பிரதேசங்களில் வாழ்கின்றனர். இந்த கருத்துக்களை நாம் எடுத்து கூறியதை தூதுவர் தெளிவாக புரிந்து கொண்டார் என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமாகிய மனு கணேசன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் இது தொடர்பாக கூறுகையில், கனடிய உலகளாவிய உதவிக்கரங்கள், மனித உரிமை கண்காணிப்பு ஆகியன நலிவுற்ற நமது மக்களையும் அடைய வேண்டும். அதை கனடா உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினோம் என்றார்.
கொத்மல கரண்டியல்ல பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயணித்த வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 70 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியது. இன்று அதிகாலை 1 மணி அளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் வேனில் பயணித்த 5 படுகாயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொத்மல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இந்திக லலித் தெரிவித்தார். நுவரெலியா கம்பள பிரதான வீதியின் கொத்மல கரண்டியல்ல பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து விபத்துக்குள்ளான இடத்திற்கும் அருகிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நுவரெலியா பழைய உடப்புசலாவ வீதியில் வன பாதுகாப்பு திணைக்கள அலுவலகத்திற்கு அருகில் லொரி ஒன்று வீதியை விட்டு விலகி வீடொன்றில் மோதி விபத்துக்குள்ளானது. நேற்று மாலை விபத்துக்குள்ளான குறித்த லொரி நுவரெலியா மாநகர சபைக்கு சொந்தமான கழிவு அகற்றும் லொரி என தெரிய வந்துள்ளது. இதன்போது லொரியின் சாரதியும் அதன் நடத்துனர் இருவரும் காயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர். ஈரானுடனான போர் 2 அல்லது 3 வாரங்களில் நிறைவடையும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர் குறித்து முக்கிய தகவலை பகிர்ந்து கொள்ளும் வகையில் ட்ரம்ப் அமெரிக்க நேரப்படி நேற்று இரவு 9 மணிக்கு வெள்ளை மாளிகையிலிருந்து உரையாற்றினார். தொடர்ந்து உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுக்கு எதிரான தற்போதைய இராணுவ நடவடிக்கைகளின் நோக்கங்கள் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டன என்றும் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் ஈரானின் அனைத்து மின் நிலையங்கள் மீதும் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் கூறினார். இந்த பெரும் தாக்குதல்கள் ஈரான் மீண்டும் கட்காலத்திற்கு இழுத்துச் செல்லும் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்காவால் திட்டமிடப்பட்ட பல இராணுவ தாக்குதல்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக நிறைவடைந்து விட்டதாகவும் எஞ்சிய பணியை நிறைவு செய்வதற்கு மிக குறைந்த காலமே தேவைப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் அந்நாட்டின் உட்கட்டமைப்பு முற்றிலுமாக அழிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் சூளுரைத்தார். மனிதர்கள் கடைசியாக நிலவுக்கு பயணம் செய்து அரை நூற்றாண்டுக்கு மேலான நிலையில் இன்று அதிகாலை 4 விண்வெளி வீரர்கள் விண்வெளி பயணத்தை தொடங்கியுள்ளனர். நாசாவின் விண்வெளி ஏவுதல் அமைப்பின் மீது பயணித்த ஆரியன் விண்கலம் புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்கள் பயணிக்கும் நாசாவின் முதல் நிலவு பயணமான ஆர்டமிஸ் 2 திட்டத்திற்கு ரீட் வைஸ்மன் தலைமை தாங்குகிறார். நிலவின் மறுபக்கத்திற்கு சென்று திரும்பும் முதல் பெண், முதல் கருப்பினத்தவர் மற்றும் முதல் கனடிய விண்வெளி வீரர் ஆகியோரை உள்ளடக்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க குழுவை இத்திட்டம் சுமந்து செல்கிறது. கடைசி நிமிடத்தில் ராக்கெட்டை பின்னோக்கி இழுத்தது மற்றும் ஈலியம் கசிவுகள் போன்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கான தொழில்நுட்ப சீரமைப்புகள் உள்ளிட்ட தொடர்ச்சியான தாமதங்களுக்கு பிறகு இந்த ஏவுதல் நிகழ்ந்துள்ளது. இது மனிதர்களை மீண்டும் புவி சுற்றுப்பாதைக்கு அப்பால் அனுப்புவதில் உள்ள சிக்கலான தன்மையை எடுத்து காட்டுகிறது. இதுவரை உருவாக்கப்பட்ட ராக்கெட்டுகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகளில் ஒன்றான ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் அதிகாலை 3:54 மணிக்கு கெனடி விண்வெளி நிலையத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஆரியன் விண்கலத்திற்குள் பாதுகாப்பாக இருந்த 4 விண்வெளி வீரர்களுடன் வானில் சீறி பாய்ந்தது. லெபனானில் கடந்த பிப்ரவரி 28 போர் ஆரம்பமானதிலிருந்து இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1318 உயர்ந்துள்ளது. அந்த நாட்டின் சுகாதார அமைச்சின் தகவலை மேற்கோள் காட்டி லெபனானின் அரச ஊடகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்த போரில் 3935 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 முதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா அமைப்பின் நட்பு நாடான ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. இதனைத் தொடர்ந்து மார்ச் 2 இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி ஹிஸ்புல்லா இந்த பிராந்திய போரில் இணைந்தது. அதன் பிறகு இஸ்ரேல் தெற்கு லெபனானுக்குள் தனது தரைப்படை வீரர்களை அனுப்பியதுடன் நாடு முழுவதும் பரவலான தாக்குதல்களை தொடுத்து வருகிறது. 10 அணிகள் பங்கேற்றுள்ள 19வது IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று நடைபெற்ற 5வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி முதலில் பந்துவீச்சை தெரிவு செய்தது. இதையடுத்து லக்னோ அணியின் தொடக்க வீரர்களான கேப்டன் ரிஷாப் பாண்ட், மிச்சல் மார்ஷ் களமிறங்கினர். பாண்ட் 7 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். மார்ஷ் 37 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த வீரர்கள் டெல்லி பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து அணிக்கு ஏமாற்றம் அளித்தனர். பொறுப்புடன் ஆடிய அப்துல் சமத் 25 பந்துகளில் 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இறுதியில் லக்னோ 18.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 141 ஓட்டங்களை மட்டுமே பெற்றது. டெல்லி தரப்பில் அதிகபட்சமாக நடராஜன், லுங்கி, இங்கிடி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதையடுத்து 142 ஓட்டங்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. தொடக்க வீரர் KL ராகுல் ஓட்டம் எதனையும் பெறாமல் ஆட்டமிழந்தார். பெத்தும் நிசாங்க் 1 ஓட்டத்தை பெற்று ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த நிதிஷ் ராணா 15 ஓட்டங்கள்
ஓட்டங்களும் கேப்டன் அக்ஷர் பாட்டேல் ஓட்டம் எதுவும் பெறாமலும் ஆட்டமிழந்தனர். இதனால் டெல்லி 4.3 ஓவர்களில் 26 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதையடுத்து ட்ரிஸ்டன் டைப்ஸ் உடன் ஜோடி சேர்ந்த சமீர் ரிஸ்வி பொறுப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இறுதியில் டெல்லி அணி 17.1 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து 145 ஓட்டங்களை எடுத்தது. இதன் மூலம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அபார வெற்றி பெற்றது. சமீர் ரிஸ்வி 47 பந்துகளில் 70 ஓட்டங்களையும் ஸ்டெப்ஸ் 32 பந்துகளில் 39 ஓட்டங்களையும் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் டெல்லி அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர்.